இன்றைக்கு ஈசோஃபேகல் கேன்சருக்கும் ஸ்டொமக் கேன்சருக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் கேன்சருக்கும் அடிப்படையான மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸை ரொம்ப நாள் கவனிக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கேன்சர் வரதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈசோஃபேகல் கேன்சர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அவங்க நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸோட டேட்டா, ஏன் அவங்களுக்கு வந்தது, எத்தனை வயசில் வந்தது, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கா, நான் வெஜிடேரியன் ஹேபிட் இருக்கா, இல்லை அவங்கெல்லாம் வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த ரிஸ்க் வருதா, அவங்க தூங்குறாங்களா இல்லையா, என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினரி. இதை அவங்க டைம் எடுத்து ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25,000 டாக்குமெண்டட் கேஸை டாக்குமெண்ட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 80% யாரெல்லாம் 20லேருந்து 30 வயசில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு ஆளாகிறாங்களோ அதில் 13% பேருக்கு புற்றுநோய் ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30லேருந்து 40 யாருக்கெல்லாம் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க முறையாக அதை கவனிக்கல அப்படின்னா 19% கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40லேருந்து 65 வயதுக்குள்ளே யாருக்கெல்லாம் அந்த ரிஸ்க் இருக்கோ அதில் 11% இந்த வாய்ப்புகள் இருக்கிறது.